ப்ரோ பப்ளி கிட்ட போயிட்டு 2024 யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேளுங்க ப்ரோ. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நான் கேட்க இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. புதுசா ஏன்னா நம்ம சேனல் பார்க்காம இருந்தா ஒரு ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் யாருக்குமே ஓட்டு போட மாட்டீங்கன்னா இந்த வீடியோ 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆசைப்பட்டீங்க செதற விடுறோம், செதற மட்டும்தான் விடுறோம். ப்ரோ 2024 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் தவிர மீது யாருக்கு வேணா ஓட்டு போடுவீங்க? ஏன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டீங்க? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எதுவும் பண்ணல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்போ புதுசாக புதுசா வர ஒரு மாற்றம் தேவைப்படும்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவரே அதெல்லாம் எதுவுமே பண்ணலண்ணா. இப்போ திடீர்னு வர ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் வராரு, அதனால என்ன பண்ற போறாரு. அதனால அவர் ஜெயிச்சுட்டு இதுக்கப்புறம் நல்லா செஞ்சிட்டாருன்னா அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் போயிடும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஜெயிச்சு நல்லது செஞ்சாதான் ஓட்டு போடுவீங்களா? இல்லைன்னா போட மாட்டீங்களா? அதை சேர்ந்து தானே ஓட்டு, அப்படி நான் தேவை வரணும். சரி ஓகே. யூடியூப் சேனல்ல இருந்து வர ஒரு சின்ன கேள்வி, அது மட்டும் பதில் சொல்றீங்களா? சொல்றேன். 2026 சட்டமன்ற தேர்தல்ல புதுசா ஒரு மாற்றம் வேணும்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அப்படிங்களா? புதுசா மாற்றம் வேணும்னா பழைய மாற்றம் மதசார்பற்ற கட்சி அணி இருக்குது இல்ல திமுகவில். மதசார்பற்ற அணி விட்டா நல்லா நாடு நல்லா இருக்கும். மற்ற எதுக்கு போட்டாலும் நம்மளுடைய நாட்டை வந்து திருத்த முடியாது. மதசார்பற்ற திமுக ஓட்டு போட்டால் நாடு நல்லா இருக்கும். ஏன் திமுக போடுறீங்க? திமுக வந்து மதசார்பற்ற அணி, நாட்டில் எதுவும் பிரச்சனை வராது. மதத்தை அடிப்படையா மற்ற கட்சிகள் வந்து மதத்தை அடிப்படையாக ஜாதி அடிப்படையாக பிரியும். இது இல்லாமல் மத சார்பற்ற அணி வந்துன்னு வச்சுக்க நம்ம இன்னும் நகர்த்து நல்லா இருக்கும். நல்ல திமுக போடுவீங்க? நல்ல திமுக போதும். ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்றீங்களா? இல்ல 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அன்னைக்கு பார்க்கலாம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. திமுக போட மாட்டோம். திமுக போட மாட்டீங்க, வேற யாருக்கு போடுவீங்க? ஏன் திமுக போட மாட்டீங்க? அவ்வளவு வந்து அரசு பென்ஷன் கொண்டாடல. திமுக போட மாட்டீங்க. புதுசா ஒரு மாற்றம் வேணும்னா யாருக்கு போடுவீங்க? என்ன அறிவிப்பு பாக்கலான்றீங்களா? சரி தேங்க்ஸ். சரி தேங்க்ஸ். சின்ன கேள்வி, யூடியூப் சேனல் வந்து வரும். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? புதுசா ஒரு மாற்றம் வேணும்னா யாருக்கு? இப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ப்ரோ 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்போ நம்ம ஓட்டு எப்பயுமே தளபதி தான் ப்ரோ. ஏன் விஜய்க்கு போடுவீங்க? ஏன்னா அவர் வந்து ஆட்சியில் ஏன்னா மாறும் புதுசாக நடக்கும் சொல்லிட்டு அவர் போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் எதுவுமே மாறலையா? இல்லை எதுவுமே மாறல ப்ரோ. கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா என் ஓட்டு எங்கள் குடும்ப ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். ஆமாம் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. 2026 புதுசா ஒரு மாற்றம் வேணும்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் தான்ப்பா. ஏன் விஜய்க்கு போடுறீங்க? எல்லாருக்கும் போட்டு பார்த்தாச்சு. இந்த ஒரு வாட்டி அவர் பார்ப்போங்க. யார் எதுவும் செய்யல, யார் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவர் என்ன செய்யறாரு பார்ப்போங்க இந்த வாட்டி. கண்டிப்பா விஜய் தானா? கண்டிப்பா சத்தியமா விஜய் தான். சரி தேங்க்யூ. என் ஓட்டுல எல்லாரும் ஓட்டுமே, என் குடும்பத்தில் எல்லாரும் ஓட்டு. கண்டிப்பா. 2026 புதுசா ஒரு மாற்றம் வேணும்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தளபதி விஜய்க்கு தான். ஏன் விஜய்க்கு போடுறீங்க? அவர் வந்தா கொஞ்சம் மாற்றமா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த மாற்றமும் பண்ணலையா? கண்டிப்பா இல்ல. அதனால விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமா கண்டிப்பா. நீங்கக்கா? நானும் விஜய்க்கு தான் போடுவேன். நீங்க ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க? எனக்கு விஜய் பிடிக்கும். விஜய் என்ன பிடிக்கும் அதனால. நீங்க விஜய் தானா? சரி தேங்க்ஸ். தேங்க்ஸ்க்கா. லேடிஸ்க்கு வந்துட்டு பாதுகாப்பு. லேடிஸ்க்கு பாதுகாப்பு வேணும். அண்ணன் வந்தா நல்லா இருக்கும். அண்ணன் வந்தா நல்லா இருக்கும். சரி கண்டிப்பா. வேற கிட்ட எது வருதோ இல்லையோ தெரியல, ஆனா லேடிஸுக்கு பாதுகாப்பு மட்டும் வேணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதனால அண்ணனுக்கு ஓட்டு போடுவீங்க? ஆமா கண்டிப்பா. சரி தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ். விஜய்க்கா. ப்ரோ 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய். ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் பிடிக்கணும். விஜய் பிடிக்குன்னா விஜய்க்கு போடுவீங்களா? இல்லை அவர் இப்போ தானே புதுசாக தானே அரசியலுக்கு புதுசாக இருந்திருக்காரு, எதனா பண்ணுவார். புதுசாக மாற்றம் வேணும்னு சொல்லி போடுறீங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான். ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க? ஃபேன் இல்லை ரசிகர்ன்றதுனால ஓட்டு போடுறீங்களா, இல்லை புதுசாக மாற்றம் வரணும்னு சொல்லி ஓட்டு போடுறீங்க? மாற்றம் தான். புதுசாக ஒரு மாற்றம் அதனால விஜய்க்கு போடுவீங்க. சரி தேங்க்யூ.